நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த பதிவில் காண இருப்பது செவ்வாய் பெயர்ச்சி பலன். யாரும் சொல்லாத செவ்வாய் புகானுடைய ரகசியத்தை இந்த பதிவில் சொல்லப் போகிறேன். இந்த பதிவை கடைசி வரை கேட்டு பயன்பெறுங்கள். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. பரபாவ வருடம் ஆனி மாதம் 5ஆம் தேதி முதல் ஆடி மாதம் 16ஆம் தேதி வரை மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு செவ்வாய் பயிற்சியாகி ஒரு 43 நாட்கள் ரிஷபராசியில் சஞ்சாரம் செய்ய போகிறார். ஆங்கில தேதிப்படி 19/6/2026 முதல் 1/8/2026 வரை ரிஷபராசியில் செவ்வாய் புகான் வந்து சஞ்சாரம் செய்வார். செவ்வாய் புகானை பற்றி செவ்வாயுடைய ரகசியத்தை காணலாம். செவ்வாய் அப்படின்னாலும் செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலும் பொதுமக்கள் வந்து செவ்வாய்க்கிழமையா அதில் வந்து எந்த நல்ல காரியமும் செய்யக்கூடாது, செவ்வாயோ வெறுவாயோன்னு போயிடும் அப்படின்னு பயந்துக்குவாங்க. பெரும்பாலும் செவ்வாய்க்கிழமையில் திருமணம், காது குத்து, கிரகப்பிரவேசம் இந்த மாதிரியான சுப காரியங்கள் செவ்வாய்க்கிழமையில் செய்வது இல்லை. செவ்வாய் பகவான் வந்து மங்களக்காரகன், திருமணக்காரகன், பெண்களுக்கு வந்து கலத்தரக்காரகனாக செவ்வாய் பகவான் வருகிறார். ஆண்களுக்கு வந்து செவ்வாய் வந்து தைரியத்தையும் வீரத்தையும் அளிக்கக்கூடியவர். செவ்வாய் அப்படின்னால அதிக கோபம், முரட்டுத்தனம், அதிக கோபம், ஆத்திரம், பிடிவாதம் குடும்பத்துக்கு ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஜாதகத்தில் வந்து ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் செவ்வாய் தோஷம் வந்து மிக கடுமையானது, கொடுமையானது. பலருக்கு வந்து 40, 45, 50, 55 ஆனாலும் திருமணம் என்பது ஒரு எட்டாக்கனியாகவே திருமணம் நடைபெறாமலே பலருக்கு வந்து சென்று கொண்டிருக்கிறது. செவ்வாய் தோஷம் வந்து திருமணத்திற்கு மட்டும் இல்லை, வேலை, தொழில், உத்தியோகத்திற்கும் செவ்வாய் தோஷம் வந்து ஒரு பிரச்சனையாகவே இருக்கிறது. செவ்வாய் வந்து நிலமகன். செவ்வாய் வந்து ஜாதகத்தில் கெட்டுவிட்டார் என்றால் வீடு, இருப்பிடம், சொத்து சார்ந்து பிரச்சனைகள் கூடுதலாக இருக்கும். செவ்வாய் புகான் வந்து சனியோடு சேர்ந்தால் அந்த ஜாதகன் வந்து தைரியத்தை இழப்பார், தன்னுடைய சகோதரனை இழப்பார், தன்னுடைய கௌரவம், மதிப்பு, மரியாதையை இழப்பார். ஜாதகன் வந்து ரோசத்தால், பிடிவாதத்தால் பூர்வீக சொத்தையே ஒரு காலகட்டத்தில் இழந்து விடுவார். வேலை, தான் சம்பாதித்த பணத்தையும் செவ்வாய் தோஷம், செவ்வாய் சனி சேர்க்கை உள்ளவர் ஒரு காலகட்டத்தில் இழப்பார். செவ்வாய் வந்து ஆயுதங்களால், வண்டி வாகனங்களால் பார்த்தீங்கன்னா விபத்து, ஆயுதங்களால் காயம், வெட்டு, அறுவை சிகிச்சை என்று உடல் வந்து வேதனைப்பட வைத்திரும். செவ்வாய் வந்து நல்ல நிலையில் இருந்தால், ஜாதகத்தில் செவ்வாய் வந்து கெடாமல் நல்ல நிலையில் இருந்தால் போலீஸ், இராணுவம், மருத்துவம், மின்சாரம், யூனிஃபார்ம் சர்வீஸ் வேலையில் அந்த ஜாதகன் வந்து ஓயாமல் பார்த்தீங்கன்னா பரபரப்பாக இயங்கக்கூடிய இந்த வேலையில்தான் மிக சிறப்பாக செயல்படுவார். செவ்வாய் நல்ல நிலையில் இருந்தால் மட்டும்தான் இயந்திரம், வண்டி வாகனங்கள் ஓட்டுநர் ஆக முடியும். செவ்வாய் நல்ல நிலையில் இருந்தால் தான் விவசாயம், ஆடு மாடு நல்ல வளர்ச்சியை ஏற்படுத்தும். சுய ஜாதகத்தில் செவ்வாய் புகான் கெட்டு விட்டார் என்றால் அந்த ஜாதகனுக்கு வீடு, நிலம், சொத்து சார்ந்து, சகோதரன் சார்ந்து, உடம்புல வந்து இரத்தம் சார்ந்து பிரச்சனைகள் வந்து கூடுதலாக வந்துடும். சுய ஜாதகத்தில் செவ்வாய் புகான் வந்து கெட்டு விட்டார் என்றால் பூமியில் உயிர் வாழும் வரை பிரச்சனையை அனுபவிக்கக்கூடியதாக இருக்கும். அதாவது மங்களங்கள் இல்லாமல் போயிடும். மேசம், விருச்சிக ராசிக்கு அதிபதியானவர் செவ்வாய். மேசம், விருச்சிகம், மகரம், மிதுனம், கன்னி இந்த ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சொத்து சார்ந்து பிரச்சனைகள் இல்லாதவர்கள் யாருமே இருக்க முடியாது. 12 ராசி அன்பர்களுக்கும் விரிவாக தனித்தனியாக
செவ்வாய் பெயர்ச்சி பலன் காணலாம். கும்பம் ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன் காணலாம். கும்பராசிக்கு 3வது வீட்டிற்கும் 10வது வீட்டிற்கும் அதிபதியானவர் செவ்வாய். அதாவது தைரிய வீரிய இளைய சகோதரக ஸ்தானத்திற்கும் தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திற்கும் அதிபதியானவர் செவ்வாய். எதிர்வரக்கூடிய ஒரு 43 நாட்கள் செவ்வாய் பகவான் வந்து ரிஷபராசியில் உங்கள் ராசிக்கு 4வது வீட்டிலே சஞ்சாரம் செய்வார். கோச்சாரத்தில் 4வது வீட்டில் செவ்வாய் பகவான் செல்லும்போது விவசாயம், மண், நிலம், பூமி சார்ந்த வேலை தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு, யூனிபார்ம் சர்வீஸ் வேலையில் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் அபாரமாக இருக்கும். 4வது வீட்டிலே செவ்வாய் செல்லும்போது பார்த்திங்கன்னா ஆடு, மாடு, நாய், பூனை, கோழி இந்த மாதிரி வளர்ப்பு பிராணிகள் வளர்த்தக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் வந்து பார்த்திங்கன்னா மாடு கன்று போடும், ஆடு குட்டி போடும், நாய் குட்டி போடும், கோழி குஞ்சு பொரிக்கும், பூனை குட்டி போடும், குழந்தை பிறக்கும். இப்போ இந்த காலகட்டத்தில் புதிய உயிர் ஜீவராசி கும்பராசி என்பவர்களுடைய குடும்பத்தில் தவழும். அதற்குண்டான வாய்ப்புகள் எதிர்வரக்கூடிய 43 நாட்கள் உண்டு. கும்பராசிக்கு 4வது வீட்டிலே செவ்வாய் செல்லும்போது விவசாயிகளுக்கு இது ஒரு நல்ல காலகட்டம் தான். நல்ல மழை பொழியும். விவசாயிகள் புதிய பயிர் பண்ணிக்கலாம். விவசாயிகளுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் கூடுதலாக உழைப்பு இருக்கும். விவசாயத்தில் வந்து பூஞ்செடி வைத்து பூ எடுத்து கொண்டிருப்பவர்களுக்கு பூ மகசூல் கூடுதலாக வரும். பார்த்தீங்கன்னா கால நேரம் பார்க்காமல் கொஞ்சம் கூடுதலாக வந்து அதிகமாக கஷ்டப்பட்டு உழைச்சிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த காலகட்டத்தில் நல்ல வருமானம் உண்டு. சுகஸ்தானத்திலே 3ஆம் அதிபதி 4வது வீட்டிலே செல்லும்போது இளைய உடன் பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் கூடுதலான வருமானம் சம்பாத்தியம் இந்த காலகட்டம் உண்டு. கும்பராசிக்கு 4வது வீட்டிலே செவ்வாய் செல்லும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து காரமான உணவுகளை இந்த காலகட்டத்தில் தவிர்க்க வேண்டும். காரமான உணவுகள், உடம்புக்கு ஒத்துக்காத உணவுகளை சாப்பிட்டிங்கன்னா வயிற்று வலி, வயிற்றுப்போக்கு, வயிறு சார்ந்த பிரச்சனைகள், அல்சர் இந்த மாதிரியான தொந்தரவுகள் இந்த காலகட்டத்தில் வரும். 4வது வீட்டிலே செவ்வாய் செல்லும்போது கெட்ட நண்பர்கள், தீய நண்பர்களுடைய சவகாசம் இந்த காலகட்டத்தில் கும்பராசி என்பதற்கு கூடுதலாக வரும். இது வந்து ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, கெட்ட நண்பர்கள் நீங்கள் தேடி போக தேவையில்லை. உங்களை தேடி கெட்ட நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் வருவாங்க. நீங்கள் வந்து கெட்ட நண்பர்களுடைய சவகாசங்களை இந்த காலகட்டத்தில் தவிர்ப்பது நல்லது. இல்லைன்னா அதன் மூலம் ஏதோ ஒரு தப்பு தண்டா பண்ணிவிட்டு நீங்கள் வந்து குடும்பத்துக்கு தெரியாமல், வீட்டுக்கு தெரியாமல் அல்லது உறவினர்களுக்கு தெரியாமல் பயந்துகிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை கும்பராசி என்பவர்களுக்கு எதிர்வரக்கூடிய ஒரு 43 நாட்கள் ஏற்படும். இந்த மாதத்தில் இந்த 43 நாட்களில் குழந்தை பெறக்கூடிய தம்பதியர்களுக்கு பார்த்தீங்கன்னா உறவினர்களுக்குள் சண்டை சச்சரவு பிரச்சனை வரும். இந்த 43 நாட்களில் குழந்தை பெறக்கூடிய தம்பதியர்கள் பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள், இரு குடும்ப பெற்றோர்கள் கொஞ்சம் வந்து கருத்து மோதல்கள் இல்லாமல், சண்டை சச்சரவு இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. கும்பராசிக்கு 4வது வீட்டிலே செவ்வாய் பகவான் செல்லும்போது உங்கள் தாயாரிடம் இந்த காலகட்டத்தில் பேசும்போது கவனமாக இருக்கணும். உங்கள் தாயாருக்கு கொஞ்சம் கோபதாபங்கள் கூடுதலாக வரும். 4வது வீட்டிலே செவ்வாய் செல்லும்போது கும்பராசி என்பர்கள் வீடு, வண்டி, வாகனம், நிலம், சொத்து, ஆடு, மாடு இந்த மாதிரி புதிதாக வாங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பழைய வீட்டை வந்து புதுப்பிக்கலாம், பழைய வண்டி வாகனங்களை புதுப்பிக்கலாம், அல்லது மாற்றிட்டு புதிய வண்டி வாகனம் வாங்கலாம். 4வது வீட்டிலே செவ்வாய் செல்லும்போது மாடோ, ஆடு அல்லது கோழி இந்த மாதிரி விவசாயிகள் வந்து ஆட்டு பண்ணை, மாட்டு பண்ணை, கோழி பண்ணை இப்படி வந்து வைப்பதற்கு இந்த காலகட்டம் ஏற்றது. 4வது வீட்டிலே செவ்வாய் செல்லும்போது ரியல் எஸ்டேட் தொழில்துறையில் இருப்பவர்கள், ரியல் எஸ்டேட்டு வீடு நிலம் வாங்கி விற்பவர்களாக இருந்தாலும் சரி, கமிஷன் தரகு புரோக்கர்களாக இருந்தாலும் சரி, இந்த காலகட்டம் நிறையா வந்து வீடு மனை விற்கலாம், கமிஷனும் கிடைக்கும். ரியல் எஸ்டேட் தொழில் வந்து இந்த காலகட்டம் கும்பராசி என்பவர்களுக்கு மென்மேலும் நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். கும்பராசிக்கு 4வது வீட்டிலே செவ்வாய் அமர்ந்து 4ஆம் பார்வையால் கும்பராசிக்கு 7வது வீட்டை பார்வை செய்கிறார். குழந்தை பெறக்கூடிய தம்பதியர்கள் இந்த காலகட்டத்தில் இரு குடும்ப உறவுகளிடம் பகை விரோதம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 7வது வீட்டை செவ்வாய் பார்வை செய்யும்போது
தகாத வழியில் கெட்ட வழியில் தீயவர்களுடைய சேர்க்கை கும்பராசி அன்பர்கள் குடும்பத்தை இந்த காலகட்டத்தில் பாதிக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கும்பராசிக்கு 4வது வீட்டிலே செவ்வாய் நின்று தன்னுடைய வீட்டை, அதாவது கும்பராசிக்கு 10வது வீட்டை செவ்வாய் பகவான் 7ஆம் பார்வையால் பரிசுகிறார். தொழில்ஸ்தானம் உங்களுக்கு பலமாகிறது. இந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு தவறுக்காக நீங்கள் ஒரு நாள்னாச்சும் பயந்துக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். கும்பராசிக்கு 10வது வீட்டை செவ்வாய் பார்வை செய்யும்போது அம்மா, மனைவி, மாமியாரிடம் கும்பராசி அன்பர்கள் அனுசரித்து போகணும். அவங்களிடம் பேசும்போது மரியாதையாக பேசணும். அவங்க மூலம் இந்த காலகட்டத்தில் ஒரு நாள்னாச்சும் உங்களுக்கு பயம் ஏற்படும். உங்களை பயமுறுத்துகிற மாதிரியான சூழ்நிலைகள் நடக்கும். கும்பராசிக்கு 10வது வீட்டை செவ்வாய் பார்வை செய்யும்போது யூனிஃபார்ம் சர்வீஸ் வேலை தொழிலில் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு. பதவி உயர்வு, கூடுதல் சம்பளம் எதிர்பார்க்கலாம். கும்பராசிக்கு 11வது வீட்டை லாபஸ்தானத்தை செவ்வாய் பகவான் 8ஆம் பார்வையால் பார்வை செய்கிறார். மூத்த உடன் பிறந்தவர்களிடம் உங்களுக்கு ஒரு சில கருத்து வேறுபாடு ஏற்படும். மூத்த உடன் பிறந்தவர்களிடம் நீங்கள் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு சில பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வரலாம். கும்பராசிக்கு 4வது வீட்டிலே செவ்வாய் பகவான் செல்லும்போது வீடு, வண்டி, வாகனம், நிலம், சொத்துக்கள் விற்கணும் அப்படின்னு விலை சொல்லி கொண்டிருப்பவர்கள் இந்த காலகட்டம் விற்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதிக விலைக்கு, நல்ல விலைக்கு விற்றுட்டு வேறு இடம் போய் நல்ல இடமா ஒரு இடம் வாங்கலாம். அதே மாதிரி பழைய வண்டியை விற்றுட்டு புதிதாக நல்ல வண்டியை வாங்கலாம். அதற்குண்டான வாய்ப்புகள் கும்பராசி என்பதற்கு இந்த காலகட்டம் உண்டு. நவ கிரகங்களை அறிவோம் இந்த யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.